மீனராசி ஒரு மகத்தான, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சேஃப் ஜோன். அது சுயநலம் மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். அது சுயநலம் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நான் ராணியா இருக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நான் ராஜாவா இருக்கணும். அந்த பிளேஸ்ல நீ அதிகாரம் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல குரு இவர்களுக்கு அம்சமாக இருப்பதனால மிகப்பெரிய அறிவாளிகள் தான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா அது அவங்க எங்கேயோ பிடிச்சி போயிடுவாங்களே அப்படின்றதெல்லாம் இருக்காது. நீ எவ்வளவு வேணாலும் இறைச்சிக்க, எவ்வளவு வேணாலும் என்கிட்ட எடுத்துக்க, என்னால் புதுசாக இன்னொன்று கற்றுக்க முடியும். இந்த தர நான் எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனல் பண்ணி ஒரு PhD வாங்க போகிறேன். இந்த தர ஒரு டிகிரி கையில் வாங்க போகிறேன். எல்லா செமஸ்டரையும் நான் கிளியர் பண்ண போகிறேன். அரியர்ஸ் எல்லாம் எழுத போகிறேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் எடுத்து மீனராசிக்கு போகும்போது அங்கே தான் வாத்தியாரே எதிரியாக மாறுவார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சார், அடுத்ததா மீனராசி சார். மீனராசிக்காரர் ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து பார்த்து பொறுமையாக தான் எடுத்து வைக்கிறாங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க சார். ஸோ அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நல்லது தரக்கூடிய உறவுகள்னா யார் சார்? மீனராசி ஒரு மகத்தான, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சேஃப் ஜோன். ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து, எப்படி தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் மாதிரி தான் எவ்வளவுக்கு எவ்வளவு தனக்கு வாழ்வியலை, தன்னுடைய சூழ்நிலையை நீங்க சொன்ன மாதிரி பாதுகாப்பா இருக்க முடியுமோ அவ்வளவு யோசிச்சு திட்டமிட்டு, அது சுயநலம் மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். அது சுயநலம் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நான் ராணியா இருக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நான் ராஜாவா இருக்கணும். அந்த பிளேஸ்ல நீ அதிகாரம் பண்ணக்கூடாது, என்னைய அடக்கி ஆளக்கூடாது. அந்த குணம் மீனராசிட்ட இருக்கிறதுனால அது ஒரு சேஃப் ஜோனை விரும்பக்கூடிய ஒரு ராசி தான். அதே நேரத்துல குரு இவர்களுக்கு அம்சமாக இருப்பதனால மிகப்பெரிய அறிவாளிகள் தான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா அது அவங்க எங்கேயோ பிடிச்சி போயிடுவாங்களே அப்படின்றதெல்லாம் இருக்காது. நீ எவ்வளவு வேணாலும் இறைச்சிக்க, எவ்வளவு வேணாலும் என்கிட்ட எடுத்துக்க, என்னால் புதுசாக இன்னொன்று கற்றுக்க முடியும். புதுமையை விரும்பக்கூடிய ஒரு ராசி மீனராசி. புதியதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி. குழந்தையாக இருந்தாலும் கூட, சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட, இந்த மீனராசிக்காரர்கள் நல்லா இருக்கணும்னு 4 பேர் 4 வார்த்தை சொன்னா காது கொடுத்து கேட்டு எனக்கு நல்லது சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய நன்றி மறவாத குணத்திற்கு சொந்தக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். அவங்கள்ட்ட அந்த வேறுபாடு இருக்காது. இவர் சொல்லி நான் கேட்கணுமா, இவர் சொல்லி நான் ஏதாவது பண்ணிக்கணுமா அப்படின்ற குணமெல்லாம் மீனராசிட்ட இருக்கவே இருக்காது. யாரா இருந்தாலும் நல்லது 4 வார்த்தை சொல்றாங்களா கேட்டுக்குருவோம், நமக்கு தெரிந்த 4 விஷயத்த நாசூக்கா 4 பேர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்ற குணம் மீனராசிட்ட அதிகமா இருக்கும். அதற்கு காரணம் குரு அப்படின்ற ஒரு பெருந்தன்மைக்கான கிரகம், இரக்க குணத்திற்கான கிரகம். கட்டிய கணவனோ, கட்டிய மனைவியோ, பெற்ற பிள்ளையோ, உற்ற தாயோ, உற்ற சகோதரனோ துரோகமே பண்ணினாலும் கூட போடா நல்லாடுறா அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்து பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் மீனத்திட்ட இருக்கு. அதே நேரத்தில் மறக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு விட்டு கொடுக்குறாங்களோ, அதை மறந்துட்டு பாவம்னு நினைக்கிறாங்களோ, பரிதாபமான நிலைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் மீனராசிக்காரர்கள். ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த குரு பகவான் இருக்கிறாரு பாருங்க, அவர் இறக்கங்கிற பேர்ல தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு நடுத்தருவில் இறக்கி விட்டு போயிடுவார் மீனராசியை. எப்படின்னு சொன்னா, அதிகமாக பிட்காயின் மோசடி, ஏலச்சீட்டு பணம், ஒரு இடம் வாங்குறேன்னு ஒருத்தட்ட கொடுக்கக்கூடிய பணம், ஒரு நகைச்சீட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம், அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தனக்கு ஏதோ நல்லது ஒன் டைம் நடந்துடும். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு எனக்கு நல்லது நடந்துருச்சுல, என் தெருவில் இருக்கிற 4 பேருக்கு நடக்கணும், எங்க அண்ணனுக்கு நடக்கணும், தம்பிக்கு நடக்கணும், சித்தப்பாக்கு நடக்கணும், எல்லாரையும் கொண்டு போய் நல்லது நடக்கணுங்கிற பேர்ல மூடுற கம்பெனியில கொண்டு போய் கொடுத்து விட்டு போயிடுறது. திட்டமிட்டு இல்லை, தெரியாம போய் சிக்கிக்கிட்டு தானும் மாட்டிக்கிட்டு தன்னுடைய உறவுகளுக்கும் ஜாமீன் போட்டதுனால தெண்டங்கட்ட வேண்டிய நிர்பந்தம் மீனராசிக்கு அதிகம் ஏற்படும். குரு பகவான் ராசியாதிபதியே உங்களுக்கு பாதகமாக எங்கேயாவது போய் சிக்கியிருந்தாருன்னு சொன்னா, நகை பணம், ஏன்னா தனகாரகன் குரு, ஆபரணம் நகைக்கு காரக கிரகம், தங்கத்திற்கு காரக கிரகம் அப்படின்லாம் அந்த குருவை சொல்லும் பொழுது இவர்கள் போய் மாட்டிக்கிறாங்க. படிக்கிற இடத்துலங்க ஒரு படிப்பை போய் தேர்வு பண்ணிடுவாங்க மீனராசி. இது நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த படிப்போடைய உச்சம் என்னவோ அதை புரிஞ்சு தெளிவாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் UG ஒன்றா இருக்கும், PG ஒன்றா இருக்கும், PhD ஒன்றா இருக்குங்கிற மாதிரி இவர்கள் அந்த சின்ன படிப்பு படிக்கும் போதும் சரி, பள்ளி படிப்பும் சரி, கல்லூரி படிப்பும் சரி, உயர்நிலை படிப்பும் சரி, வெவ்வேறு இடங்கள்ல அதிகம் அலக்களிப்புக்கு ஆளாக வைத்து அந்த குருமார்களால் பிரச்சனைக்கு அதிகம் ஆளாகக்கூடிய ஒரு ராசி. இந்த தர நான் எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனல் பண்ணி ஒரு PhD வாங்க போறேன்.
இந்த தர ஒரு டிகிரி கையில் வாங்க போகிறேன், எல்லா செமஸ்டரையும் நான் கிளியர் பண்ண போகிறேன், அரியர்ஸ் எல்லாம் எழுத போகிறேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் எடுத்து மீனராசிக்கு போகும்போது அங்கே தான் வாத்தியாரே எதிரியாக மாறுவார். எவ்வளவுதான் நன்மதிப்பு மீனராசிக்காரர்கள் குருவிடத்தில் செய்தாலும் கூட குருவே துரோகியாக மாறக்கூடிய ஒரு பாதிப்பு மீனராசிக்கு இருக்கு. ஏன்னா ராசியாதிபதி குரு, எங்க குரு துரோகம், குருவுக்கு நம்மளும் துரோகம் பண்ணக்கூடாது, குரு நமக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு. ஆனா காலக்கிரமம் இந்த ராசிக்கு குரு பகவான் எதிரி கிரகமாக இருந்தால் குருவே இவர்களுக்கு பாதிப்பாக அமைஞ்சார். வாத்தியார் மட்டும் இல்ல, குருன்னு யாரை நீங்க நினைச்சீங்கனாலும் சரி, வழிகாட்டின்னு யாரை நினைச்சீங்கனாலும் சரி, எங்க அன்னை சார், எங்க மாமா சார், எங்க அத்தை சார், எங்க சித்தப்பா சார், எங்க பெரியப்பா சார்னு எந்த உறவை குருவாக ஏற்றீர்களோ அந்த குரு ஒரு நாள் உங்கள் முதுகில் குற்றுவார்கள். உங்களுக்கு குரு பாதகமாக இருந்தா. ஆனா அதே குரு சாதகமாக இருந்தால் உங்க வாழ்க்கை குருவை மிஞ்சிய சிசியன் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு மீனராசிக்காரர்கள் உயர்வு பெறுவார்கள். அப்படி குரு இவர்களுக்கு ஒரு சாதகமான கிரகம். அடுத்து போதனைங்கிற பேர்ல இந்த மீனராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, தகுதி இல்லாத ஆள்களிடத்துல தராதரம் தெரியாமல் சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பதன் மூலியமாக தனக்கான பிரச்சனையை தானே தேடிக்கொள்வார்கள். அடுத்து மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயம் நார்மலா நடந்துகிட்டே இருக்கும், சரியா போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த குரு என்ன பண்ணுவார்னா, பிரம்மாண்டம், பெருந்தனம், பெரும் கோடீஸ்வரர்கள், பெரிய செல்வம், பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு மாயைய எங்கேயாவது இருந்து ராகு கேது பாவ கிரகங்களுடைய சம்பந்தங்கள் நெகட்டிவா இருந்து பார்த்துட்டா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னே காமிச்சு காற்றடைத்த பலூன் போல் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டு போயிடுவார். ஒரு பிரம்மாண்டமா இருக்கும், ஒரு இடத்துல ஹோல் போட்டாலும் வெடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆன மாதிரி இவங்க வாழ்க்கை பிரம்மாண்டமா அஸ்திவாரம் போடாமல் கட்டடத்தை உயர்த்தி அந்த கட்டடம் உயர்ந்த பின்பு அதில் குடியிருக்க முடியாமல் தடுமாறுவதை போன்று இவர்களுடைய வாழ்க்கை பேஸ் மட்டத்தை சரியா போடாம ஒரு கட்டடத்தை கட்டின மாதிரி வாழ்க்கைங்கிற உயர்நிலை எதுன்னு தெரியாம, எது பாதுகாப்புன்னு தெரியாம படுகுழியில் அதிகம் விளைவிப்பதும் அந்த குரு தான். குரு தான் இவ்வளவு பாதிப்பை மீனராசிக்கு நெகட்டிவா இருந்தா கொடுத்துட்றாரு. அடுத்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான். சந்திரன்னா ஜோதிட சாஸ்திரத்துல தாய் கிரகம் அப்படின்னு சொல்றான். அம்மாவை பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த அம்மாட்ட அதிகமாக ரொம்ப கோபமும் எரிச்சலும் இவர்களுக்கு அதிகம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி சந்திர பகவான் ராசி மேலே வந்து அமர்ந்துறார். அந்த சந்திரனுக்கு எங்கேயாவது பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு மீனராசி ஒரு காரங்க ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அண்ணன் இருப்பார், தம்பி இருப்பார், பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே எல்லா உறவுகளும் இருப்பாங்க. ஆனால் தாயை தான் பார்த்துக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே அவங்க சிக்கிக்கொள்வார்கள். அப்போ என்னாகும், புகுந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வரும். எப்போ ஓன் குடும்பத்தை, ஓன் கணவர், ஓன் பிள்ளை, ஓன் மாமனார், ஓன் மாமியார் இதை நீ பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்தா நீ உங்க அம்மாவை கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு என்னை டார்ச்சர் பண்ற அப்படின்னு நிறைய மீனராசிக்கு தாய் வழி உறவுகளால் சில நிர்பந்தங்கள் அதிகம் ஏற்படுது. அதே போல மீனராசிகள் பிறந்த ஆண்கள், உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு தாமா வந்தேன், எக்ஸ்ட்ரா போனஸா அம்மாவையும் கூட்டிட்டு வந்து பெரும்பாடா இருக்குமா, எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குதேம்மா, உனக்கு சொல்லி கொடுத்து கெடுத்துக்கிட்டே இருக்குதாம்மா, அதை கொஞ்சம் தள்ளி வைமா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் அப்படின்னு தலையால அடிச்சுக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஆண்கள் அதிகம் இருப்பார்கள். அப்ப இந்த இடத்துல தாய் வழி உறவு அப்படிங்கிற இடத்துல சந்திரன் சாதகமா இருந்தா ஹைலைட், சந்திரன் எதிர்மறையாக இருந்தால் மன கஷ்டம், மனசுல போட்டு புழுங்கி அப்படியே அந்த சந்திரன்கிறவரு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி உள்ளேயும் சொல்ல முடியாம வெளியையும் சொல்ல முடியாம ஒரு நிர்பந்தத்திற்கு ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் ஆளாகிறார்கள். அடுத்து மீனராசிக்கு பாக்யாதிபதி செவ்வாய் பகவான், தனாதிபதி செவ்வாய் பகவான். பாக்கியம்னா நீங்க நல்லா இருக்கணும், நீங்க புகழ் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு. தனம் அப்படின்னா கஷ்டத்துக்கு தோள் கொடுத்து உதவக்கூடிய ஒரு உறவு. அது மீனராசிக்கு சகோதர வழி உறவே. 2ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயும் 9 கூடிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு சகோதர காரக கிரகமாக வருவதால், இரத்த சம்பந்தமான கிரகமாக வருவதால், யார் தோள் கொடுக்கிறானோ இல்லையோ உங்க சகோதரன் உங்கள் சகோதரி உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். ஆனா சில உறவுகள் மீனராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க தம்பி அண்ணனுக்காகத்தான் எனக்கு பிரச்சனையே வருதுன்னு சொன்னா, நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டே வர்றேன், ஒரு கிரகம் சாதகமாக இருக்கும்போது அந்த உறவால் சாதக பலனையும், அதே கிரகம்
பாதகமாக இருக்கும் பொழுது பாதக பலனையும் கொடுக்கும். இருந்தாலும் கூட பாக்யாதிபதி செவ்வாயாக இருப்பதால் சகோதர வழியில நீங்க தோத்ததாவே நினைச்சுக்குங்க, சகோதரனுக்கு கொடுத்து உதவுனதாகவே நினைச்சுக்குங்க, சகோதரன் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதாகவே நினைச்சுக்குங்க. ஆனாலும் கூட அவர் உங்களிடத்திலே வந்து அன்பு செலுத்துவார், அவரிடத்துல நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள். ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் 10 வருஷ பகை, 15 வருட பகை, 20 வருட பகை, என் குடும்பத்தினுடைய மூஞ்சிலே நான் முழிக்கல, என் அண்ணன் தம்பி முகத்திலே முழிக்கல, எங்க அண்ணன் தம்பி எங்க வீட்டுக்கு வரல, எங்க அக்கா தங்கச்சி முகத்துல முழிக்கலன்னு சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ்ல அவங்க ஒண்ணு குடிக்குவாங்க. இடையில போன ஆளுகளுக்கு மூஞ்சி அடிபட்டு போயிடும். அவங்க இரத்த சம்பந்தத்தை ஒருபோதும் மீனராசிக்காரர்கள் விட்டே கொடுக்க மாட்டார்கள். அண்ணன் தம்பிக்காக உயிரே கொடுப்பாங்க, சொந்த காசை எடுத்து கொடுப்பாங்க, சொந்த நிலையில இருந்து உதவுவாங்க. சண்டை போடுற மாதிரி தெரியும், ஆனா அவங்க கூடி ஒண்ணு குடிக்கிடுவாங்க. அப்ப சகோதர வழி உறவுகளால் பாதகம் இருந்தாலும் கூட ஒரு மீனராசிக்காரர்களுக்கு ஆதாயம் என்பது உறுதி. அடுத்து மீனராசிக்கு எதிரின்னு ஒரு ஆள் இருப்பார் தொழில் செய்யற இடத்துல. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்து குரு இல்லையா, மீனராசிக்கு ராசியாதிபதியே குரு, அவரே 10 குடையவனாக வருவதால் தொழில் செய்யற இடத்துல உயர் அதிகாரின்னு இருப்பார், பாஸ் அப்படின்னு இருப்பார். அந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சில நேரங்கள்ல ஆதரவா இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள விட திறமைசாலியா இருந்தா, அவங்கள விட புத்திசாலியா இருந்தா இருப்பீங்க. மீனம் குரு ஒரு விஷயத்தை கிரகிக்கிற ஆற்றல் அதுக்கு அதிகம் இருக்கு. இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கலியுக நாரதன் வேற எங்கேயும் இல்ல, தொழில் செய்யற இடத்துலதான் இருக்கு. அந்த உயர் அதிகாரியால் நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள், சக ஊழியர்களால் போட்டுக் கொடுக்கப்படுவீர்கள், சக ஊழியர்களால் காயப்படுத்தப்படுவீர்கள், சக நண்பர்களால் துரோகி என்ற பட்டத்தை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள். அப்ப ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு உயர்வு வருதுன்னு சொன்னா, ஒரு இடத்துல ஒருத்தரை உயர்வா நினைக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுடைய தனித்திறமையையும் சாகசத்தையும் அவரிடத்திலே காட்டாமல், அவருக்கு தெரியாமல் மறைமுகமாக கை நகர்த்துவது புத்திசாலித்தனம். குருவை மிஞ்சிய சிஷியனாக இருப்பேன் என்று நீங்கள் வித்தையை காட்டினால் அவர் கடும் வித்தையை உங்களிடத்திலே காட்டி விடுவார். இது மீனராசியினுடைய ஒரு பாதிப்பு. நிறைய சொல்லலாம் சாமி, ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. சார், குரு வந்து ஆசிரியர்னு சொன்னீங்க, ஆன்மீகத்தையும் இந்த குரு தானே குறிக்கும்? அருமையான கேள்வி. குரு பகவான் வந்து ஆன்மீகத்திற்கான கிரகம், தெய்வத்திற்கான கிரகம். ஒன்னும் இல்லாத ஆளை பெரிய சாமியார் நினைச்சு, பெரிய பிரபலியமான நபர்னு நினைச்சு போலி குருமார்களிடத்துல கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்து தம் வாழ்க்கைய அந்த இடத்துல ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை மீனராசிக்கு உண்டு. அதே போல ஒரு உண்மையான குரு, ஒரு உண்மையான மகான், ஒரு உண்மையான தீட்சை இவர்கள் பெற்றால் அது கிடைக்கும் மீனராசிக்கு. சில ஏமாற்றங்களை இவர்கள் சந்தித்து வந்தாலும் கூட, ஏன்னா ஒருத்தர் காவி உடை தரித்தாலே, ஒருத்தர் நெற்றியிலே விபூதி தரித்தாலே, ஒருத்தர் தன்னுடைய ஆன்மீக மத சின்னங்களை தரித்தாலே அவர்களிடத்திலே தெய்வத்திற்கு நிகராக மரியாதை செலுத்தக்கூடிய மீனராசிக்காரர்கள் அவர்களை தெய்வமாக நினைத்து ஏமாறவும் செய்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய போலி பின்பத்தை தோளிருத்து காட்டிய பின்பு, தெரிந்த பின்பு, தெளிந்த பின்பு உண்மையான குருவை தேடி அலைந்து உண்மையான குருவினிடத்திலே சரணாகதி அடைந்து முக்தி நிலை என்ன, பிறவா நிலை என்ன என்பதை தேடுவதை மீனராசிக்காரர்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஒரு உண்மையான குரு மீனராசிக்கு கிடைக்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கை மகத்தானதாக மாறும். ஓகே சார். மீன ராசிக்காரர்களுக்கு வந்து சாதகமா இருக்கிற உறவுகள்லாம் யாரு, அவங்க கிட்ட நம்ம என்ன மாதிரி நடந்துக்கணும், என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது, கிரகங்கள் எல்லாமே பாதகமா அமைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிமா. குரு வாழ்க, குருவே துணை.